when you look into the Bible, when you look into the முக்கியமா சங்கீதத்துல படிக்கும்போது you see the lifestyle of David. தாவீது ஒரு ஜெபிக்கிறவனா இருக்கிறத நான் பார்க்கலாம். ஒவ்வொரு சங்கீதத்துக்கு அடுத்த சங்கீதங்கள், amen, he will pour out his heart, தன் இருதயத்தை தேவ சமூகத்துல ஒரு ஊற்றுகிற மனுஷனாக இருக்கிறதை நீங்க வேதத்துல பார்க்கலாம். amen. எத்தனையோ சில நேரத்துல தேவனிடத்துல இருந்து பதில் வருகிற வரைக்கும் அவர் என்ன பண்றாருங்க, அந்த ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இருக்கிற மனுஷனை நாம் பார்க்கலாம். அது இல்லனாலும் கூட he used to pray. He was a man of prayer. தேவன் பதில் கொடுக்கிறாரா, பதில் கொடுக்கறது இல்லையா, அதை பத்தி அவர் யோசிக்க மாட்டார். மொத்தத்துல he used to pray. நம்ம வேதத்துல படிச்சீங்கன்னா தாவீதுக்கு ஒரு குழந்தை பிற பெத்செபால் வழியா ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த மாத்திரத்துல அந்த குழந்தை தேவன் அடிக்கிறார், வியாதிப்பட்டு போகிறான். அந்த குழந்தை வியாதியில இருக்கும்போது தாவீது உபவாசம் பண்ணுவார், அழுவாரு, தண்ணில வாயில பச்சை தண்ணி கூட வைக்காம இருப்பாரு. ஆனா அந்த தாவீது உபவாசம் பண்ணி ஜெபித்ததுக்கு தேவன் அற்புதத்தை செய்தாரா? இல்ல. அந்த பிள்ளை மரிச்சு போகுது. உடனே தாவீதுக்கு அந்த செய்தி வந்த மாத்திரம் அவர் எழும்புகிறாரு, குளிக்கிறாரு, தனக்கு ஆகாரம் வைக்கும்படியா கேட்கிறாரு. அப்போ எல்லாம் கேட்பாங்க, என்ன ராஜா நீ பிள்ளை உயிரோட இருக்கும்போது அழுதீங்க, உபவாசம் பண்ணீங்க, வாயில தண்ணி கூட வைக்கல, இறந்த பிறகு நீங்க ரொம்ப துக்கப்படுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இப்ப எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குறீங்களேன்னு அப்போது தாவீது சொல்லுவாரு, அப்பா இந்த பிள்ளை உயிரோடு இருக்கும்போது வியாதியில இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன், உண்மைதான், உபவாசம் பண்ணேன், மன்றாடுனேன், தேவன் நான் பதில் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட தான் நான் மன்றாடுனேன். ஆனா God had some other plan. இப்ப அந்த பிள்ளை மரிச்சு போனான். So there is no more. இதற்கு பிறகு நான் அழுது புலம்புறதுல எந்த காரியமும் கிடையாது. ஏன்னா அந்த என் பிள்ளை இறந்துட்டான், அடுத்து என்ன நடக்குங்க, நான் தான் அந்த பிள்ளை இடத்துக்கு போகணும் வழி, அந்த பிள்ளை ஏன் இருக்கிற இப்போ வரமாட்டான். So there is no point in me worrying. கவலைப்படுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆழமான சத்தியத்தை அங்க தாவீது சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏமேன். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் சில நேரத்துல இல்லை, எப்போதுமே ஏமேன், நமக்கு எது நன்மையா இருக்குமோ அதைத்தான் தேவன் முதல்ல கொடுப்பாரு. அத கர்த்தர் கொடுப்பார். இஃப் இட் இஸ் கோயிங் டு பிரிங், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமை வரக்கூடுமானால் அதை நமக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. ஹி வில் அவாய்ட் கிவிங் இட். நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபம் பண்ணி கிடைக்கலையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். சோ காட் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தவிர தீமை எப்படி அவர் செய்ய மனசு வரும்? ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டாரு. ஆமென். ஹalleluya. பட் keep praying. ஜெபிக்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யூ ப்ரே. நீங்க வேதத்துல இந்த சங்கீதம் 142 படிச்சீங்கன்னா, சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபிக்குள்ள, ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அப்படியாப்பட்ட நேரத்துல ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் தான் இந்த ஜெபம். இந்த சங்கீதம் 142 சங்கீதம். சவுல் கிட்ட இருந்து தப்பிச்சு வராரு. தப்பிச்சு வந்து நீங்க சங்கீதம் 22 சங்கீதத்துல 21, 22 படிச்சீங்கன்னா, ஹalleluya, தாவீது சவுலு கிட்ட தப்பிச்சு வராரு. தப்பிச்சு வந்து என்ன பண்றாருங்க, காத்தின் ராஜா கிட்ட அடைக்கலம் போகிறாரு. காத்தின் ராஜா ஜனம் சொல்றாங்க, இவன் கோலியாத்தை சாகடிச்சவன், இவனை போய் நம்புறீங்களேன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். ஹalleluya. இதெல்லாம் கேள்விப்பட்டு தாவீதை கொன்று போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ காத்து ராஜா கிட்ட இருந்து தாவீது அங்கிருந்து தப்பிச்சு என்ன பண்றாங்க, போய் 22 வசனத்துல தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்க அவனிடத்துல போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். Amen. This was the gift. தாவீதுடைய அனுபவம். அப்போ அந்த குகைக்குள்ளதான் தாவீது தப்பி போன அந்த சவுலுக்கு தன்னை மறைத்து கொண்டு வாழுகிற அதுலாம் குகைக்குள்ள இருந்துதான் தாவீது இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். என்ன ஜெபிக்கிறாருங்க? 1ஆம் வசனம் சங்கீதம் 142, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். He prays.
என்ன பண்றாருங்க அந்த குகையில when he was lost hope. Amen. எல்லாம் நம்பிக்கை போச்சு, மனுஷன் மேல இருந்த நம்பிக்கை போச்சு. அவன் தப்பித்து என்ன பண்றாங்க, தன்னை காத்து கொள்வதற்காக அதுலாமுல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போய் தன்னை மறைத்து காத்து கொள்ளுகிறான். He finds a secure place in Adullam cave. அப்பொழுது என்ன ஆகுதுங்க, அவன் தப்பித்து கொண்டு இருக்கிற நேரத்துலதான் தாவீதுடைய வீட்டார் அங்க வர்றாங்க, அவனை தேடிட்டு வராங்க. ஒரு நாள்ல சவுலுடைய ஆர்மியில இருந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க, தாவீது கிட்ட வரும், தாவீது அடைக்கலம் கொடுக்கிறான். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு 400 பேரு அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு ஒருத்தரும் இல்ல, அவர்களும் தாவீது கிட்ட வராங்க. தாவீது அந்த 400 பேருக்கு அடைக்கலம் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க, அவனுக்கே ஒண்ணும் கிடையாது, அவனுக்கே நிறைய பிரச்சனை, சவுலினால் துரத்துகிறான். காத்துடைய தேசத்துல இருந்து அவனுக்கு துரத்தல் வருகிறது. There were people trying to kill and destroy him. அந்த நேரத்துல தனக்கே பாதுகாப்பு இல்லை, தானே என்ன பண்றான், எப்படி தப்பிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல வருகிறவர்களுக்கும் அவன் என்ன பண்றான், பாதுகாப்பையும் ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறவனாக தாவீது அங்க இருக்கிறதை பார்க்கலாம். அது காரணம் என்னன்னா, he was a man of prayer. அந்த அதுலாம் யோசித்து பாருங்க, he was lonely, தனிமை, பயம், அப்படியாப்பட்ட சூழ்நிலை. he had only one place of refuge, that was God himself. அவனுக்கு தேவனை தவிர ஒன்னும் யாரும் இல்லைங்க, தெரியாதுங்க. இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா we have எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, இந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அங்க போகலாமா, இவங்களுக்கு மெயில் போடலாமா, இவங்களுக்கு போன் பண்ணலாமா, இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாமா எல்லாம் யோசிப்போம். பட் டேவிட் had no one except God. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரியுமா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறவரை, சூழ்நிலை மாற்றுகிறவரை, கண்ணீரை துடைக்கிறவர் யாருன்னா அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். There is no, don't try. நாசில சுவாசம் உள்ள மனுஷர் ஒருத்தரை நம்பாதேன்னு ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும். So don't trust in man but trust in God. தாவீதுக்கு தெரிஞ்சது தேவன் ஒருவர் தான். He went for everything to God. பிலிப்பியர் 4:6 படி எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சோ தாவீதுக்கு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ பயப்படுகிறதோ ஏதோ ஒண்ணு இருந்தாலும் he learned to bring it to God. He learned to take it to God in prayer. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தேவன் கிட்ட ஜெபத்துல கொண்டு போறீங்க? Most of the time we take it to man. நமக்கு மனுஷனுடைய ஜெபம் அவசியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். இயேசுடைய அழைப்பு என்னங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. அப்போ நீங்க யாருக்கிட்ட போகணும்? இயேசு கிட்ட தான் போகணும். You have to take a petition to Jesus. உங்க விண்ணப்பங்கள் இருக்கட்டும், உங்க மன்றாட்டு இருக்கட்டும், உங்க கவலை இருக்கட்டும், உங்க கண்ணீர் இருக்கட்டும், உங்க தேவைகள் இருக்கட்டும், learn to take it to God. Learn to take it to God. நீங்க எப்படி அந்த தேவ சமூகத்துல போய் நீங்க எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். இப்படிதான் ஜெபம் பண்ண நமக்கு பேட்டர்ன் இல்ல. You can pray about anything and everything to God because hallelujah, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன கேட்க போறன்னு அவருக்கு தெரியும். நீ சுத்தி வளைச்சு போறியா இல்ல டைரக்டா போகிறியா? இங்க தாவீது சுத்தி வளைச்செல்லாம் டைரக்டா சொல்ற, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கிறது, I don't know how to solve it but I come to you. Amen. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் இல்லாம இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாம வாழ்க்கை இல்லை. You will have. உலகத்துல இருக்கிற எப்படியாப்பட்ட மனுஷனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும். Amen. அது போல நமக்கும் பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, don't expect that kind of life. There will be some, ஏதோ ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில வரும், சோர்வுகள் வரும், மன கிளேசங்கள் வரும், பயம் வரும். அந்த நேரத்துல என்ன பண்ண போறோம்? Go to God, pray to God, seek God, cry to God. Just ஒரே ஒரு இடங்க, தேவன் தான் உங்க அடைக்கலமா இருக்கணும். God should be a refuge. God should be a hiding place. அவர் மாத்திரம் தான் இருக்கணும். When you come to that place, that position, you will see great things happening. இப்போ நீங்க ஜெபம் பண்ண மாத்திரம் நடக்காதது போல தோணும். But God knows what to do, how to do, when to do.
அதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் செய்வாரு. தாவீது பாருங்க, இந்த தப்பிச்சு போகும் அதுலாம் குகைக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியாது, எத்தனை காலம்னு தெரியாது, எத்தனை நாட்களும் தெரியாது, எத்தனை மாதம் எத்தனை வருஷம் தெரியாது. பட் இதை வென்ட் டு காட். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த கர்த்தர்கிட்ட போனா காட் டெலிவர்ட் ஹிம். தேவன் தான் அவனை ராஜாவாக்குனாரு. தேவன் தான் பண்ண சவுல யுத்தத்துல அனுப்பி தாவீதுக்கு விரோதமா இருந்தவனை அழித்தவர் தேவன் தானே. So God has a timetable, God has a time frame. அந்த காலத்துல அந்த நேரத்துல உங்களுக்கு நீதி செய்யாம இருக்க முடியாது. But better take to God in prayer. God has never forgotten you. உங்களை ஒரு நாள் மறக்கல, என்னைக்கும் மறக்கவும் மாட்டாரு. So why do you worry about it? Any issues of your life, தைரியமா நீங்க ஜெபத்துல தேவன் கிட்ட போகலாம். அவர் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாரு, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தேன்னு கேட்பாரு. அதை செய்யுங்க. அப்சலோமுக்கு தப்பி போகும்போது தாவீது ஜெபம் பண்ணுவார். எப்ப திரும்பி வராருன்னு தெரியாது, ஆனா சொல்லுவாரு, நான் திரும்பி வருவேன். He had so much confidence in God. He had so much, அத்தனை நம்பிக்கை தன் தேவன் மேல. இன்னைக்கு do you have hope in God? உங்க தேவன் மேல, இயேசு மேல அத்தனை நம்பிக்கை இருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவு விசுவாசம் இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா you will never ever 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 சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டீங்க. சூழ்நிலை நடுவில் you will pray to God. உபத்திரம் வராதுன்னு இல்ல. தாவீது பவுலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. உலகத்தை கலக்கின அசைத்த மனுஷன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா when he was preaching the word, என்ன நடக்குதுங்க? 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவனை மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்க எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு போனான். என்ன நடக்குதுங்க? ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. பவுலுக்கு என்ன நடக்குது? He never expected. நல்லா preach பண்ணிட்டு இருக்கிறாருங்க. God sent him. 13ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் அனுப்புகிறார், என் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. போறாங்க, பிரசங்கம் பண்ணி போய் கொண்டு இருக்கும் போது அந்தியோகில என்ன நடக்குதுங்க? அவரை துன்பப்படுத்துறாங்க. They came chasing. துரத்திட்டு வந்து என்ன பண்றாங்க? பவுலை இழுத்துட்டு வந்து கல்ல எறிறாங்க. அடிச்ச அடியில பவுல் அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்த போது அவனை வந்து செக் பண்றாங்க. அவர் செத்து போனவரா பாக்குறாங்க. உடனே இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே இழுத்துட்டு போய் வெளியில கொண்டு போய் போட்டுட்டு போயிடுறாங்க, செத்துட்டாங்கன்னு. அந்த நேரத்துல எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாம் என்ன ஆச்சு, செத்துட்டான்னு நினைக்கும் போது பவுல் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ஐயோ என்ன அடிச்சுட்டாங்களேன்னு புலம்பல, மாறாக he continued the ministry. துன்பம் வரோங்க, துன்பம் வராதுல, துயரம் வராதுன்னு இல்ல, வேதனை வியாதி எல்லாம் வரும். But learn to go to God. Learn to go to God. Learn to pray. ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. அது 5 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா, 5 மணி நேரம் ஜெபி, but pray to God. Your only savior is Jesus. உங்களை விடுவிக்கிறவர் அவர்தான். உங்க கண்ணீரை துடைக்கிறவர் அவர்தான். அவரால மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதம். வாட் எவர். இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலை பார்த்து நாம பயந்து ஒதுங்கி ஓடி, இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் என்ன பண்றோம், ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி பண்ணிட்டாங்க. நோ, தேவனுக்கு தெரியாம தேவனுக்கு அறியாம ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கையில வரப்போகல. everything God knows. So just pray about everything.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜெபத்தினால வேண்டுதலினால தெரியப்படுத்துங்க. let God know, let God hear your cry. தேவன் உங்க சத்தத்தை கேட்கட்டும், தேவன் உங்க ஜெபத்தை கேட்கட்டும், தேவன் உங்க கண்ணீரை பார்க்கட்டும், தேவன் உங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்கட்டும். let God and only God know it. இந்த 142 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எதுக்கு அவர் அவ்வளவு பதறாரு? அவர் கேட்பாரு 7ஆம் வசனத்துல, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். Set me free from my prison that I may praise your name. தாவீதுடைய ஆசை என்னங்க? ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும். எதுக்குன்னா, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கணும். I want to praise you Lord. தேவன் ஜஸ்ட் யோசித்து பாருங்க, தாவீது எத்தனை he was crazy about his God. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன குழப்பம், சின்ன போராட்டம் ஏதாச்சும் வந்து நான் எவ்வளவு பயப்படுறோம், எவ்வளவு நடுங்குகிறோம். we just keep talking about எதை பேசக்கூடாதோ அதையே திரும்ப 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 பேசிக்கொண்டு இருப்போம். Stop it. Let God know it. Stop talking to man. Stop telling man. Tell God everything about everything. எவ்ரிதிங்னா எவ்ரிதிங். நீங்க மனுஷன்கிட்ட ஷேர் பண்ண முடியாதது, உங்க வீட்டிலேயே the closest மனுஷன்கிட்ட ஷேர் பண்ண முடியாதது you can share with God. ஏன்னா God is தேவனை காசிப் பண்ண போறது இல்லை. தேவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். நீங்க சொன்னதை மனுஷன்கிட்ட சொன்னீங்கன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்க சொல்லிடுவாங்க. பட் God will never gossip about it. He will keep it in his heart. தன் இருதயத்துல வைத்து உனக்கு நியாயம் உண்டாகும்படி அந்த காலத்துல அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். Amen. May God bless you. God be with you. தேவன் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக.